மட்டக்களப்பிலே கிரீன் கார்டன் விடுதியிலே திருவோணமலை பிரகடனம் வெளியிட்ட தரப்புகளுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு அழைப்பில்லாவிட்டாலும் கூட நாங்கள் இதிலே கலந்து கொண்டு தமிழ் சிவில் அமைப்புகளும் மற்றும் அரசியல் தரப்புகளையும் ஒருங்கிணைத்த வகையிலே இந்த அரசு கொண்டு வர உள்ள ஐக்கியராட்சிய அரசியலமைப்பை எதிர்கொள்வதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் வந்திருந்தோம். அந்த வகையிலே அவர்களுடைய அந்த பிரகடனத்தினுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகளிலே தமிழ் அரசியல் தரப்புகள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியும், அரசாங்கத்துக்கு எந்த விதமான வரவுகளையும் முன்வைக்கக்கூடாது என்று சொல்லியும், வெறுமனே ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்று செய்வதற்கு அரசாங்கம் இணங்க வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்துவிட்டு அனைவரும் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய திருவோணமலை பிரகடனத்திலே இறுதியிலே ஒன்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் அதிலே முன்னே சொல்லிக் கொண்டு வந்திருந்த விடயங்கள் எதுவும் தனிநாட்டை ஆதரிப்பதாக கருதப்பட முடியாது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் ஒட்டியாட்சிக்குள் தான் ஒரு தீர்வு யோசனையை முன்வைக்கிறார்கள். அவ்வாறான ஒரு இடத்திலே அரசாங்கம் இன்று அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே ஏற்கனவே வடகிழக்கு தமிழ் மக்களுடைய ஆணையோடு பாராளுமன்றத்துக்கு சென்ற சம்பந்தனுடைய தலைமையிலான தரப்பு ரணில் மைத்திரியோடு சேர்ந்து ஒரு வரைவை தயாரித்திருக்கிறார்கள். அது ஒரு ஐக்கிய ராட்சிய வரைவு. அது தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அனைத்தையும் கைவிட்டு ஒரு ஐக்கிய ராட்சிய வரைவாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரைவை கொண்டு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டு அதற்கு பிற்பாடு பதவிக்கு வந்த பிற்பாடு ஜனாதிபதி, பிரதமர், வெளிநாட்டு அமைச்சர் உட்பட பல முக்கியஸ்தர்கள் சர்வதேச சமூகத்திற்கு பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே அந்த அடிப்படையிலே தாங்கள் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிற ஒரு சூழலிலே அந்த தயாரிப்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சிவஞானம் ஐயா, செயலாளர் சுமந்திரன் மற்றும் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஜனாதிபதியை தாமாக வலிந்து சென்று சந்தித்து அதற்கு பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுமந்திரன் அந்த வரைவை தயாரிப்பதிலே தாங்களும் ஈடுபட்டிருந்தோம், நீங்கள் கொண்டு வாருங்கள், ஆதரிப்போம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிற ஒரு இடத்திலே அவர்கள் நிச்சயமாக அதிலிருந்து விலகப் போவதில்லை. அது மட்டுமல்லாமல் இன்று வடகிழக்கு தமிழர்களில் 8 பேர் என்பிபி கட்சியில் இருக்கிறார்கள். இன்னும் 2 பேர் ஆதரித்தாலே தமிழர்களுடைய கதை முடிந்துவிடும். ஆகவே சங்கு ஒதுங்கி நில்லுங்கள், சைக்கிள் ஒதுங்கி நில்லுங்கள், நாங்கள் சமூக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது உண்மையிலே ஒரு சமூக ஒப்பந்தம் ஊடாக ஒரு தமிழ் தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முழுமையான சுயநிர்ணய உரிமையை முழுமையாக பிரிவிக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு வழிவகுக்குமா, அல்லது நாங்கள் இவ்வாறு ஒதுங்கி நிற்கிற பொழுது அந்த ஐக்கிய ராஜ்யவை நிறைவேற்றுகின்ற வேலை திட்டம் தடை இல்லாமல் முன்னெடுக்கப்படுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. ஆகவே அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்தோம். உங்களுடைய இந்த நிலைப்பாடு ஐக்கிய ராஜ்யவை முன்கொண்டு செல்வதற்கு விரும்புகிற தரப்புகள் தடை இல்லாமல் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வழி ஏற்படுத்தி விடும். ஆகவே நீங்கள் இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி இந்த ஐக்கிய ராஜ்யவை எதிர்ப்பதற்கும் அவர்களுடைய அந்த உரைகள் எதிலும் கொண்டுவரப்படுகிற வரைவு ஒரு ஐக்கிய ராஜ்யம் அது நிராகரிக்கப்பட வேண்டும், ஐக்கிய ராஜ்யம் என்று சுட்டிக்காட்டப்படவும் இல்லை, அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படவில்லை. வெறுமனே தமிழர்களுக்கு ஒரு சமூக ஒப்பந்தம் ஊடாக ஒரு தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாடு சமூக ஒப்பந்தம் என்று மட்டும் பேசப்படுகிறது. அது ஐக்கிய ராஜ்யத்தை முன்கொண்டு செல்வதற்கான வழியை திறந்து விடுமே தவிர ஒருபொழுதும் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வரப்போவதில்லை. இவர்கள் சொல்லுகிற மாதிரி சர்வதேச சமூகத்தோடு சேர்ந்து ஒரு தீர்வை பெறுவதாக இருந்தால் கூட இங்கே ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழர்கள் ஆதரித்திருக்கக்கூடாது. ஆனால் ஆதரிப்பதற்கான செயல்பாடுகள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. ஆகவே அது தடிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் தொடர்பாகவும் ஒரு தவறான கருத்தியல் அங்கே முன்வைக்கப்பட்டது. அது சுயநிர்ணய உரிமையை கைவிடுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அது அப்படியல்ல. சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையில் ஒரு சமூக ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் அரசியலமைப்பு மாற்றங்கள் ஊடாக மாத்திரம் இனப்பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதில்லை என்பதும் தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுகிற அடிப்படையில் ஒரு சமூக ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த சுயநிர்ணய உரிமையை முழுமையாக பிரிவிக்கக்கூடிய வகையிலே ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தெளிவுபடுத்தல்கள் தொடர்பாகவும் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.